வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 2026ல் நம்ம எஸ்ஐபி வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்லை லம்சம் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற சூழல், போர் சூழல். நம்ம இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் வந்து $100 தாண்டி $113 போயிட்டுருக்கு. நம்ம பங்குச்சந்தையெல்லாம் வந்து கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2-3% வந்து சதவீதம் இறங்கியிருக்கு. ஸோ பங்குச்சந்தை இவ்வளோ கீழே இறங்கியிருக்கு. நமக்கு 2026 சிறப்பாக ஆரம்பிக்கல. நாம வந்து நன்றாக இருந்தது அப்படின்னு தான் கணித்திருந்தோம். ஏன்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து குறைத்திருந்தார்கள். நிறையா நம்ம பட்ஜெட்டில் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருந்தாங்க. ஸோ 2026ல சிறப்பாக ஒரு ஆண்டாக இருக்கும். நம்ம பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ச்சி அடையும் அப்படின்னு நினச்சிருந்தோம், கணித்திருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்காமல் போர் வந்துடுச்சு. ஸோ இந்த போரும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 நாளில் தீர்ந்துரும், 3 நாளில் நம்ம தீர்ந்துடும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அது கடுமையாக சென்று கொண்டு இருக்கிறது. ஆயிலுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ ஆயில் ரிஃபைனரியில் வந்து இப்போது குண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வருது. ஸோ ஆயிலுக்கு தடை ஏற்படும் அப்படிங்கிற நியூஸ்கள் வருது. நம்ம கேஸ் விலையை ஏற்கனவே ₹60 ஏற்றிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பங்குச்சந்தை ரொம்ப கீழே போயிருக்கு. இந்த இடத்துல நான் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விகளை பலரும் கேட்டுட்டு வராங்க. ஏன்னா இப்படி கேட்குறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் சந்தைக்கு வந்தவர்கள். கொரோனா டைமில் 40% பங்குச்சந்தை கீழே போயிட்டு மறுபடியும் அதே வேகத்தில் மேலே வந்தது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். லைக் ரொம்ப ஸ்பீடாக கீழே இறங்கிட்டோம். மிக விரைவாக மேலே போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் பலரும் வந்து நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, லம்சம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. பட் நான் மறுபடியும் சொல்கிறது தான், எப்போதுமே சொல்கிறது தான், நாம் எப்போதுமே பங்குச்சந்தைகளை கணிக்க முடியாது. நமக்கு இப்பொழுது தான் போர் தொடங்கியிருக்கு. இது எவ்வளோ நாட்கள் போகும்னு தெரியாது. இது வந்து ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி கிடையாது. அந்த ரஷ்யா உக்ரைன் போரை வந்து நம்ம ஒரு ரீஜனுக்கான ஒரு போராக நம்ம கவனிச்சுட்டு நகர்ந்திருக்கலாம். நம்ம நேரடியாக அதில் பாதிக்கப்படலை. ஆனால் இது வளைகுடா நாடுகள் முழுக்க நடக்கும்போது நாம் அந்த மாதிரி நகர்ந்துட முடியாது. இந்த போர் என்பது ஒரு 6 மாதங்கள், 1 வருடங்கள் அப்படின்னு நீண்டு கொண்டே சென்றால் நம்மளுடைய பங்குச்சந்தைகள் இன்னுமே கீழே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்னும் கொரோனா டைம் அளவுக்கு வரலை. அதுவே நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நம்மளால் லம்சம்லாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பொதுவாகவே பங்குச்சந்தையில் வந்து லம்சம் பண்ணுவதே நம்ம வந்து தவிர்க்கணும். அதுக்காக பண்ணவே கூடாதானா அப்படியும் கிடையாது. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்குது. நமக்கு ஒரு நல்ல ஒரு சடன் டவுன் வந்தது. இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஆனால் நம்மை போன்ற சாமானியர்கள், அது குறிப்பாக புதிதாக பங்குச்சந்தைக்கு வந்தவர்கள், நம்ம சமூக ஊடகங்களில் சொல்லுகின்ற செய்திகளை மட்டுமே தெரிந்து வைத்திருப்பவர்கள், அவர்களெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணாதீங்க. நமக்கான மிகச்சிறந்த முறை எஸ்ஐபி தான். மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை, அது பங்குச்சந்தை இறங்கியிருந்தாலும் சரி, ஏறி இருந்தாலும் சரி, நம்ம தொடர்ந்து சீராக நம்ம வந்து முதலீடு செய்ய வேண்டும். எஸ்ஐபி தான் எந்த காலத்துக்கும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஐபி அப்படிங்கும்போது நமக்கு மைண்டில் வர்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் வருது. அப்படி கிடையாது. அஃப்கோர்ஸ் இன்னொரும் இருக்குது. நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேறு, எஸ்ஐபி வேறு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு டூல் தான் வந்து எஸ்ஐபி. அண்ட் எஸ்ஐபியை வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு மட்டும் பொருத்தி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பங்குச்சந்தையிலையும் வந்து எஸ்ஐபியை பொருத்தி பார்க்கலாம். எப்படின்னா, நீங்கள் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு ₹20,000 நான் எடுத்து வச்சுருவேன். அந்த ₹20,000வை நான் வந்து மாதந்தோறும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன்னா, அது ஒரு எஸ்ஐபி தான். நீங்கள் சில பங்குகளை தேர்ந்தெடுத்து அந்த பங்குகள்லேயும் குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஸ்டாக் எஸ்ஐபியும் வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஸோ மாதந்தோறும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பங்குகளுக்கு வந்து பணம் சென்றுவிடும். ஸோ எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த முறையாக நம்ம சொல்லலாம். இல்லை, என்கிட்ட லம்சம் பணம் இருக்குது, இதை வச்சு நான் ஏதாவது பண்ணணும், உடனே இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா பணம் இருக்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்ம எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், நமக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், அது இறங்கும்போது அதை பார்க்குறதுக்கே ரொம்ப வேதனையாக இருக்கும். உங்ககிட்ட லம்சம் இருக்குது அப்படின்னா, அதை வந்து நீங்கள் ஒரு டெட் ஃபண்டில், குறிப்பாக இல்லைனா டெட் ஃபண்டுக்கு கீழே இருக்கிற லிக்விட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சராசரியாக 6% கிடைக்கும். அந்த 6% கிடைக்கிறத தாண்டி நீங்கள் அதிலேருந்து ஒரு எஸ்ஐபியை வந்து ஒரு ஈக்விட்டிக்கு கொண்டு வரலாம். அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ரிடம்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயும் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி எஸ்ஐபி முறையில் பண்ணிட்டு வாங்க. நமக்கு வந்து இப்போ பங்குச்சந்தை இறங்கியிருந்தாலும் இதுதான் பாட்டம் அப்படிங்கிறத கணிக்க முடியாது. இதுக்கு கீழேயும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஒரு ₹1,00,000 இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து அதில் ஒரு 20% மட்டும் முதலீடு பண்ணுங்கள். ஒரு 1 மாதம் கழித்து மற்ற இன்னொரு ஒரு 20%,
எப்போதுமே இப்படி பிரித்து தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இதை தான் நம்ம வந்து டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறோம். இதை பண்ணாமல் லம்சமாக நான் பண்ணுவேன், எனக்கு மார்க்கெட் நல்லா தெரியும், நல்லா கீழே போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ கீழே போகும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் புரிதல் கிடையாது. ஏன்னா வருகின்ற செய்திகள் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த போர் சூழலில். ஸோ நம்ம வந்து எஸ்ஐபி பெஸ்ட்டாக லம்சம் பெஸ்ட்டாக இன் 2026 அப்படின்னா அதை ஜென்ரிக்காக தான் நம்ம பார்க்கணும். இந்த வருடத்துக்கு மட்டும் கிடையாது, எப்போதுமே நமக்கு எஸ்ஐபி முறை தான். எஸ்ஐபி முறைனா வேறு ஒன்றும் கிடையாது, மந்த் ஆன் மந்த் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க, தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட் ருப்பி ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொகை வந்து ஒரு ஆவரேஜ்ட் ஆகிட்டு ஒரு சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டாக இருக்கும். இப்படி பண்ணுறது தான் நம்மை போன்ற ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு மிகச்சிறந்த ஒரு முறை. லம்சமாக பண்ணுறவங்க வந்து தெரிந்து கொண்டு பண்ண வேண்டும். முக்கியமாக நமக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அது பேசிக்ஸ் எல்லாருமே பார்க்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் லம்சம் கால் வந்து எடுக்கலாம். நீங்கள் டெக்னிக்கல் சார்ட்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு பாட்டம் வந்துடுச்சு, இதில் ஒரு சப்போர்ட் எடுத்துடுச்சு, இதிலேருந்து தான் மேலே போகும், நம்ம வந்து அது வால்யூம்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நிறைய பேர் வாங்க ஆர்வமாக இருக்காங்க, ப்ரைஸ் மூவ்மெண்ட் வரப்போகுது, நான் லம்சம் போடுறேன், கண்டிப்பாக அது மேலே போகும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில். அந்த ஸ்கில் இருந்ததுன்னா நீங்கள் லம்சம் வந்து ஈக்விட்டியில் நீங்கள் கொண்டு வரலாம், தப்பே கிடையாது, லம்சம் கொண்டு வரலாம். அப்படி நமக்கு அந்த ஸ்கில்லெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது நாம் கீழே போயிடுச்சு, இப்போ போட்டால் எப்படி அது வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க. பங்குச்சந்தையில் பணம் போட்டால் தானாக வளராது. அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு வளர்ச்சியை தர வேண்டும். அது நமக்கு இருக்கிற சூழல்கள், நம்மளோட கவர்மெண்ட் பாலிசி ஆகட்டும், இப்போ இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆகட்டும், நீங்கள் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து சூழல் உகந்து வந்தால் மட்டும்தான் பங்குச்சந்தையில் பணம் வந்து வளரும். அப்படி இருக்கும்போது நம்மால் அதை கணிக்க முடியாது, இது வளருமா வராதா அப்படின்னு கணிக்க முடியாது. நம்மால் இயன்றது நான் தொடர்ந்து சொல்வது, தொடர்ந்து முதலீடுகள் செய்யுங்கள், அலோகேஷன்ஸை கரெக்டாக வைங்க. குறிப்பாக நீங்கள் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ போய்ட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ பாருங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் டெட் காம்பனண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல முதலீட்டாளர் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது எஸ்ஐபி பெஸ்ட்டாக லம்சம் பெஸ்ட்டாக 2026 அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. ஆனால் வீடியோ போக போக நீங்கள் அலோகேஷன் டிசிப்ளின்ஸ், முக்கியமாக வந்து நம்ம நின்ன இடம் வந்து பார்த்திங்கன்னா டெட் அலோகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இது ஒரு பெரிய டேக்அவேயாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை இன்றைக்கி நீங்கள் பார்த்தா கூட இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப கீழே இறங்கியிருக்கு. இன்றைக்கி பார்த்துருந்தாலும் உங்களுக்கு ஒரு 2-3% இறக்கம் இருக்கும் பெரும்பான்மையாக இருக்குது. அப்புறம் உங்களோட மொத்த போர்ட்ஃபோலியோ வந்து பெரிய அளவில் இறங்கியிருக்க தான் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சோஷியல் மீடியாவில் நம்ம இன்ஃப்ளூயன்சர் வந்து ஷேர்ஸ், இந்த ஷேர் வாங்குங்க, அந்த ஷேர் வாங்குங்கன்னு சொல்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இறக்கம் வந்திருக்கும். அது வந்து நம்ம ஒரு ஷேரை தெரிந்து கொண்டு வாங்கும் போது அது இறங்கும் போது அது ஏன் இறங்குது, இந்த சூழலால் இறங்குது அப்படின்னு தைரியமாக இருக்க முடியும். இன்னொருத்தர் சொல்லி அது இறங்கும் போது நமக்கு அது ஏன் இறங்குதுன்னு அது தெரியாத போது பதட்டம் இன்னும் அதிகமாகும். அவ்வளோதான் கான்செப்ட். மற்றபடி எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் கீழே இறங்கியிருக்கு. ஸோ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நாமளே முடிவுகளை எடுக்க வேண்டும், நாமளே ஷேர்களை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எனக்கு பண்ண நேரம் இல்லைன்னா தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, மிக குறிப்பாக டெட் அலோகேஷன்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் அது ஒரு முக்கியமான விஷயமா நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் டெட் அலோகேஷன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த முதலீட்டாளர் கிடையாது. நீங்கள் உங்களை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க உங்ககிட்ட டெட் காம்பனண்ட்டை வந்து சொல்லலை அப்படின்னா அவங்களையும் நீங்கள் தவிர்த்து விட்டு வேறு யாரையாவது நீங்கள் பார்ப்பது நல்லது. ஸோ இதையும் ஒரு டேக்அவேயாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டும், டிசிப்ளினோட முதலீடு செய்ய வேண்டும், டெட் அலோகேஷன்ஸோட முதலீடு செய்ய வேண்டும். அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அதை எடுத்து நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக பதிவு செய்கிறோம். நாம் சேர்ந்து பயணிப்போம், வளர்ச்சி அடைவோம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.